ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து மண்டேனால ஸோ மார்னிங் ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து வாலெட்டில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ஆர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையே எனக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மார்ஜினில் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏன் செல் என்ட்ரி எடுத்தேன், ஸோ இந்த இடத்துல ஏன் செல் என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஜோனில் ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, பட் ரிஜெக்ஷன் ஆகி ரிவர்ஸில் ஆகிடுச்சு. பட் இந்த பையர் கேனில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 கேன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வந்து செல்லர் வருவாங்கன்னு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, ஒரு சப்ளை ஜோனில் செல்லர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வின். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு வின். ஓகே, ஸோ ஏன் இங்கே என்ட்ரி எடுத்து நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளை ஜோன். இந்த பையர் கேனுக்கு அப்புறம் நமக்கு செல்லர் ஸோ ஸ்ட்ராங்கான அக்ரெசிவான செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த கேனில் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு மட்டுமே நம்ம இந்த கேனில் என்ட்ரு ஆகிடுச்சு, எனக்கு செல்லர் வந்து நம்ம போக முடியாது. ஸோ இந்த 3 கேன்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் எனக்கு செல்லர் வருவாங்கன்னு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த கேனில் நம்ம என்ட்ரி எடுத்தோம், இது வந்து நமக்கு வந்து வின். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா பை என்ட்ரி எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ளை ஜோன். ஸோ இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன். ஸோ 2 ஜோனுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 3 கேன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல பையர் வருவாங்கன்னு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன்னா சப்ளை ஜோனு கிட்ட கேன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த ஜோனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கிட்ட வரதுனால ஸோ இந்த கேனில் நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருந்தேன், இது பார்த்திங்கன்னா வின். ஸோ இது கூட வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரெசிவாக பையிங் நடந்திருக்கு. ஸோ அதே மார்க்கெட் வந்து இதை ஃபில் பண்ணிட்டு நமக்கு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல, இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இங்கே இருக்கிறதும் ஒரு டிமாண்ட் ஜோனு. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ளை ஜோன். ஸோ இந்த ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேனில் வந்து என்ட்ரி எடுத்துப்போம் இந்த கேனில். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த சப்ளை ஜோனு கிட்டே இருக்கனால இந்த 3 கேன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஸோ பையருக்கான என்ட்ரி கிடச்சிது. இந்த இடத்துல பையருக்கான என்ட்ரி எடுத்தாச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனு கிட்டே இருக்கனால மேபி இந்த ஜோனை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.